அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க விமானத்தின் விமானியை தாம் மீட்டிருப்பதாக தற்போது அமெரிக்கா அறிவித்திருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் இந்த விடயம் தொடர்பான உண்மை நிலவரங்கள் மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றன. இந்த மீட்பு நடவடிக்கையின் போது ஈரான் பல அமெரிக்காவின் அதிநவீன விமானங்களை அடுத்தடுத்து சுட்டு வீழ்த்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய அந்த சம்பவம் நடைபெற்ற இடம் முழுவதும் ஒரு சாம்பல் மேட்டை போல அமெரிக்க விமானங்கள் சிதறி கிடக்கின்றன, வீழ்ந்து நொறுங்கிய விமானங்கள். இது அமெரிக்கா இதுவரை இல்லாத ஒரு விமானப்படையின் இழப்பு என்று கூறப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேல் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் வெடித்திருக்கின்றது, நெதன்யாகு பதவி விலக கோரி. இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம், அதை மீட்பதற்காக அமெரிக்கா மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கைகள், அமெரிக்காவுடைய சிறப்பு கமாண்டோக்கள், ஹெலிகாப்டர்கள், அதிநவீன தாக்குதல் விமானங்கள், தேடுதல் விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்ட செய்திகளை நேற்றைய தினம் நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். ஏற்கனவே ஒரு விமானியை தாங்கள் மீட்ட சூழ்நிலையில் அடுத்த விமானியும் ஈரானிலிருந்து மீட்கப்பட்டதாக அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த மீட்பு நடவடிக்கையில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் நவீன விமானங்களையும் சிறப்பு கமாண்டோக்களையும் பயன்படுத்தி இருப்பதாகவும் இது தமக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு தாக்குதலாக அமைந்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்தாலும் கூட மீட்கப்பட்ட விமானியினுடைய வீடியோ பதிவையோ புகைப்படத்தையோ அமெரிக்கா வெளியிடாமல் இருப்பது பாரிய சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே ஈரானின் கையிலும் சிக்காமல் அமெரிக்காவின் கையிலும் சிக்காமல் ஒருவேளை விமானி உயிரிழந்திருக்கலாமா என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இருந்தபோதிலும் அமெரிக்கா தாங்கள் மீட்டிருப்பதாக உறுதியாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான ஆதாரங்களை அவர்கள் வெளியிட்டால் மட்டுமே இந்த விடயத்தில் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள முடியும். ஏனெனில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பவர் வாயை திறந்தாலே பேசுவது முழுவதும் பொய். எல்லாமே முழுக்க ஒருவன் வாயை திறந்தால் பேசுவதெல்லாம் உண்மை என்பதைப் போல பேசுவதெல்லாம் பொய்யாக இருப்பதால் ட்ரம்பின் வாயால் இந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருப்பது சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் A-15 ஈரக விமானத்தின் விமானியை மீட்கும் நடவடிக்கையில் அமெரிக்காவின் 2 C-130 அதிநவீன விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும், ஒரு A-10 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும், 2 அட்டாக் ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும், குறிப்பாக ஒரு F-16 அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டதாகவும், KC-135 விமானம் அவசரமாக சேதத்துடன் தரையிறக்கப்பட்டதாகவும், 2 MQ-9 ட்ரோன்ஸ் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய அமெரிக்க விமானப்படைக்கு வரலாறு காணாத ஒரு இழப்பை ஈரான் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஒரு F-15 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. 2 C-130 டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன. MQ-9 ட்ரீப்பர்கள் 2 அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. 2HH அட்டாக்கிங் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய மிக நவீனத்துவம் வாய்ந்த 2 ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. F-16 KC-135 விமானங்கள் மிக அவசரமாக, அது ஒருவேளை ஈரானிய தாக்குதலில் சேதமடைந்து அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கலாமா என்ற கேள்விகள் கூட எழுந்திருக்கின்றன. எனவே அமெரிக்க விமானப்படை இதுவரை இல்லாத ஒரு பாதிப்புகளை சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்க விமானி உயிரிடம் மீட்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதன் உண்மைத்தன்மைக்கான ஆதாரங்களை அமெரிக்கா இன்னும் வெளிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது போர்க்களத்தில் தமக்கு ஏற்படும் தோல்வியை மறைப்பதற்காக தொழில்நுட்ப நிறுவனங்கள், அதாவது சேட்டலைட் புகைப்படங்கள், செயற்கைக்கோள் படமெடுக்கும், அதாவது செயற்கைக்கோள் மூலம் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் உடனடியாக செயற்கைக்கோள் புகைப்படங்களூடாக வெளியிடக்கூடிய நிறுவனங்கள், செயற்கைக்கோள் புகைப்படங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தொடர்பான பணிகளை பிளானட் லேப்ஸ் என்ற நிறுவனம் நிறுத்தி வைக்குமாறு ஒரு அவசர அறிவிப்பை அமெரிக்கா விடுத்திருக்கின்றார்கள். இவர்கள் பக்கம் வெற்றி வாய்ப்புகள் இருந்தால் இவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களுக்கு ஆதாரமாக எப்போதும் செயற்கைக்கோள் புகைப்படங்களைத்தான் வெளியிடுவார்கள். ஏனெனில் ஈரானுக்கு சார்பான செய்திகளை, ஆதரவான செய்திகளை குறிப்பிடுவார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவர்களுக்கு ஆதரவான செய்திகளை குறிப்பிடுவார்கள். எனவே உண்மை என்ன என்பது பார்க்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். சிலர் 2 தரப்பிலும் யாரோ ஒருவர் முந்தி சொல்லக்கூடிய செய்திகளை வெளியிட்டு விடுவார்கள். பின்னர் அது தவறான செய்தி, புதிய திருத்தப்பட்ட செய்திகள் கூட வெளியாகும்.
ஆனால் இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் என்பது யாரும் பொய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது. இந்த இடத்தில் ஒரு அமெரிக்காவினுடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் அதை சரியான முறையில் கண்காணித்து தரவுகளை வழங்கினால் அதை யாரும் மறக்க முடியாது எனில் அது முழுக்க முழுக்க ஒரு உண்மையான தொழில்நுட்ப விஞ்ஞான ரீதியிலான புகைப்படங்கள். இதனால் தான் இஸ்ரேலுக்குள் நடைபெறக்கூடிய தாக்குதல்களை கூட இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான தணிக்கை செய்து வந்தாலும் கூட ரஷ்ய, ஈரான், சீன ஆதரவு செயற்கைக்கோள் நிறுவனங்கள் அந்த புகைப்படங்களையும் வீடியோ பதிவுகளையும் வெளியிடுவதனால் தான் ஈரான் தாக்குதல் அவர்களுக்கு எவ்வளவு சேதங்களை ஏற்படுத்துகின்றது என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல தான் அமெரிக்கா தன்னுடைய தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பல தாக்குதல்களை மறைப்பு செய்திருந்தார்கள். ஆரம்பத்தில் பஹ்ரைனில், குவைத்தில், எமிரேட்ஸில், சவுதி அரேபியாவிலே அனைத்து இடங்களிலும் அமெரிக்கா ஈரான் தாக்குதல் பெரிய சேதங்களை ஏற்படுத்தவில்லை என மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டாலும் கூட சேட்டலைட் இமேஜஸ் செய்மதி புகைப்படங்கள் வெளியான பின்னரே அமெரிக்கா இவ்வளவு பில்லியன் டாலர்களை ஈரான் தாக்குதல் இழந்திருக்கின்றார்களா, அமெரிக்க தளங்கள் இந்தளவு தூரம் அழிக்கப்பட்டிருக்கின்றதா என்பதெல்லாம் உலகத்துக்கு தெரிய வந்தது. இந்த நிலையில் தங்களுடைய தோல்வியை மூடி மறைப்பதற்காக ட்ரம்ப் நிர்வாகம் செயற்கைக்கோள் படம் எடுக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் தங்கள் வேலையை காலவரையின்றி ஒத்திவைக்குமாறு அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது உண்மையை உலகுக்கு காட்ட வேண்டாம், எங்களுடைய தோல்விகளை உலகுக்கு காட்ட வேண்டாம், எவ்வளவு தூரம் நாங்கள் மறைக்க முடியுமோ எங்களுடைய இழப்புகளை மறைப்போம் என்பதுதான் அமெரிக்காவினுடைய தற்போதைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய நிலைப்பாடும் கிட்டத்தட்ட அதுவாகத்தான் இருக்கின்றது. அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய தினம் தன்னுடைய ஒரு ட்விட்டர் பதிவில் ஈரான் மீது மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஈரான் இன்னும் 48 மணி நேரங்களுக்குள் ஹர்முஸ் ஜலச்சந்தியை திறக்காவிட்டால் தான் நரகத்தை திறந்து விடப் போவதாக தெரிவித்திருக்கின்றார். அவர் எப்போதும் நரகத்தை திறக்கும் பேச்சு தான் அவருடைய வாயில் வரும். அதான் சொன்னோம், ஒருவன் வாயை திறந்தாலே நல்ல பேச்சே வராது. அதே போல் தான் ட்ரம்பினுடைய வாயை திறந்தாலே அடிக்கிறேன், அழிக்கிறேன், உடைக்கிறேன், தரைமட்டமாக்குகின்றேன், நரகத்தை திறக்குகின்றேன் என்று ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்தால் அவனுடைய தரம் என்ன என்பதை அறிந்துவிடும். எனவே தரந்தாழ்ந்த வார்த்தைகளை எப்போதும் பேசக்கூடிய ட்ரம்ப் தான் இரண்டு மின் நிலையங்கள் பாலங்களை முற்றாக தரைமட்டமாக்கப் போகின்றேன், எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மின் நிலையங்கள் தினம் மற்றும் பாலங்கள் நாள் பவர் பிளான்ட் டே மற்றும் பிரிட்ஜ் டே என்று அறிவித்துள்ளார். ஹர்முஸ் ஜலச்சந்தி ஈரான் உடனடியாக திறக்க வேண்டும் என்றும், அல்லாது விட்டால் வீவன் பாலத்தை தகர்த்துள்ள நிலையில் அனைத்து பாலத்தையும் மின்சார நிலையங்களையும் தகர்க்கப் போவதாக அவர் ஒரு சூளுரை விடுத்துள்ளார். ஒரு நாட்டினுடைய அதிபர் இன்னொரு நாட்டின் இராணுவத்துடன் மோதுவது வேறு, இராணுவ இலக்குகளை தாக்குவது வேறு, ஏவுகணை தளங்களை தாக்குவது வேறு. ஒரு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பாலங்களையும் புகையிரத நிலையங்களையும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய உட்கட்டுமானங்களையும் பொதுமக்களுக்கு மின்சாரத்தை வழங்கக்கூடிய மின்சார உற்பத்தி நிலையங்களையும் எரிவாயு நிலையங்களையும் தாக்கி அளிப்பேன் என்று சொல்வது இந்த நவநாகரிக உலகத்திலே அமெரிக்கா உண்மையில் கற்காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய அதிபர் உன்னுடைய பாலங்களை அளிக்கின்றேன், மக்களை கொள்கின்றேன், உன்னுடைய மின்சார நிலையங்களை எல்லாம் அளித்து மக்களுக்கு மின்சாரம் கிடைக்காமல் செய்கின்றேன் என்று பெருமையாக கூறுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் அமெரிக்கர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். எனவே அமெரிக்கா என்பது இதுதான் என்பதை தற்போது உலகத்திற்கு துகிலெடுத்து காட்டுவதைப் போலத்தான் இவர்களுடைய செயற்பாடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானும் அதற்கு பதில் அளித்து விட்டார்கள். இதுவரை இல்லாத சம்பவங்களை அமெரிக்கா எதிர்பார்க்க வேண்டும். உலகம் எதிர்பாராத பல அதிர்ச்சிகள் காத்திருக்கின்றது எனவும், நாங்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உண்மையான நரகம் என்னவென்றே காட்டுகின்றோம் என்று ஈரானுடைய IRGCயும் தன்னுடைய பங்குக்கு பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அடுத்து வரும் நாட்கள் மிக மோசமான ஒரு நிலை ஏற்பட போகின்றது என்பதை திட்ட தெளிவாக பார்க்கின்றது. அமெரிக்க மக்களினுடைய முட்டாள்தனமான தெரிவு அமெரிக்காவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் பேரழிவுக்குள் கொண்டு வரப்போகின்றது என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக கடுமையான தாக்குதலை தெஹ்ரான் முழுவதும் மேற்கொண்ட சூழ்நிலையில் பல பொதுமக்களுடைய உட்கட்டுமானங்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன, பல கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, எரிசக்தி நிலையங்கள், பெட்ரோகெமிக்கல் நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய முக்கிய நகரங்களான டெல் அவிவ் மற்றும்
ஹைஃபா ஜெருசலேமில் நேற்றிரவு மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. பல இடங்களில் ஏவுகணை அச்சுறுத்தலுக்கான சைரன்கள் ஒலிக்காமலே ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றமை இஸ்ரேலியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதல் காரணமாக ரமுத் கோவாப் தொழிற்பேட்டைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பேர் ஷேவா பகுதி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் செய்தி வழியாக இருக்கின்றது. அதேபோல் டெல் அவீவ் விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பெங்குரியன் விமான நிலையத்தில் மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியதாகவும், இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு சில நிமிடங்களின் பின்னர் அவசரமாக ஒரு இரசாயன சேதங்கள், அதாவது கதிர்வீச்சுக்கள், இரசாயன வாயுக்கள் காற்றில் கலந்தால் எவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமோ அது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய இரசாயன தடுப்பு பிரிவினர் அவசரமாக பெங்குரியன் விமான நிலையத்திற்கு வர வைக்கப்பட்டார்கள். அங்கிருந்த பயணிகள், விமான நிலைய பணியாளர்கள், ஊழியர்கள் அனைவரும் அவசரமாக வெளியேற்றப்பட்டு பெங்குரியன் விமான நிலையமே சில மணி நேரங்களில் காலி செய்யப்பட்டது. ஒருவேளை டெல் அவீவ் மீது ஒரு இரசாயன தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாமா என்று அஞ்சும் வகையில் ஒரு மிக கடுமையான ஒரு நிலை இஸ்ரேலுக்குள் பதற்றத்தை ஏற்படுத்தியது. டெல் அவீவ் விமான நிலையத்தில் அந்த இரசாயன தாக்குதலை தடுக்கக்கூடிய அல்லது இரசாயன பரவலை தடுக்கக்கூடிய ஆர்வலர்கள் மிகப்பெரிய அளவில் உள்ளே வந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட காட்சிகளும், ஒருவேளை டெல் அவீவ் இரசாயன தாக்குதலுக்குள்ளாகியதா என்ற செய்திகள் மிகப்பெரிய பதற்றத்தை டெல் அவீவ் முழுவதும் ஏற்படுத்தியதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானிய ஆளில்லா விமானங்களின் தாக்குதலில் குவைத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிதி மற்றும் வர்த்தக அமைச்சினுடைய வளாகம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது. நிதி அமைச்சகத்தினுடைய உட்கட்டுமானங்கள் மிகப்பெரிய அளவில் அடித்து நொறுக்கப்பட்டிருப்பதாக குவைத்தின் உடைய அமைச்சகமே தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான பல உற்பத்தி நிலையங்கள் மீது ஈரான் மிக கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இதற்குரிய 50க்கு மேற்பட்ட ட்ரோன்கள் குவைத்தை நோக்கி மட்டும் ஏவப்பட்டிருக்கின்றன. குவைத்தின் மிகப்பெரிய பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனமான குனா நிறுவனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதன் உட்கட்டமைப்புகளை மிகப்பெரிய அளவில் அழித்து விட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றார்கள். குவைத்திலேயே மிகப்பெரிய ஒரு பெட்ரோலியம் கார்ப்பரேஷனாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய பெட்ரோல் கிடங்குகள், பெட்ரோல் குதங்கள் தாக்கப்பட்டிருப்பதால் குவைத்தினுடைய பொருளாதார முதுகெலும்பாக விளங்கும் எண்ணெய் நிறுவனங்கள் முற்றாக ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. குவைத்தில் மட்டுமல்ல, பஹ்ரைனிலும் ஈரானிய ஆளில்லா விமானங்கள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. ஒரு கட்டத்தில் பஹ்ரைனில் ஈரானுடைய ஏவுகணைகள், ட்ரோன்கள் தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் ஒருபுறம் இருக்க, பஹ்ரைனில் அமைக்கப்பட்டிருந்த பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனம் ஈரானிய ட்ரோன்கள் அதிகளவாக வந்தபோது இடைமறிக்க முயன்ற போது பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணை ஒன்று பிஏபிசோ, அதாவது மிகப்பெரிய எண்ணெய் சேமிப்பு கிடங்கின் மீது விழுந்து தாக்கியதில் அந்த எண்ணெய் கிடங்கு முற்றாக பற்றி எரிந்திருக்கின்றது. எனவே குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்திருக்கின்றார்கள். எண்ணெய் கிணறுகள், பெட்ரோலியம் கார்ப்பரேஷன்கள், அவர்களுடைய நிதி அமைச்சகம் வரை தற்போது தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் கர்முஸ் ஜலச்சந்தியை மீட்பதற்கு ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தவர்கள் பஹ்ரைன். அதில் மிக முக்கியமான ஆதரவாளர்கள் இருந்தவர் குவைத். அதைவிட மத்திய கிழக்கு நாடுகளிலேயே குவைத்தில் இருந்துதான் முதல் தடவையாக அமெரிக்கா தன்னுடைய ஏவுகணை தாக்குதலை ஈரான் மீது நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருந்தார்கள். ஏவுகணை தாக்குதல்கள் கூட அமெரிக்காவினால் குவைத்தில் இருந்து ஈரானை நோக்கி நடத்தப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகளை மிகப்பெரிய அளவில் ஈரான் குறிவைத்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய இந்த நாடுகள் ஈரான் எதிர்ப்பு காரணமாக அல்லது ஈரானுக்கு எதிராக அமெரிக்க கூட்டணியில் இணைந்திருப்பதன் காரணமாக மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கப் போகின்றார்களா என்பது ஒரு மிக கடுமையான செய்தியாக, கேள்வியாக எழுந்திருக்கின்றது. அடுத்து துருக்கியில் ஈரானுக்கு ஆதரவான ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அமெரிக்காவின் போர் ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஈரான் மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கின்றோம், எப்போதும் துருக்கி ஈரானுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும், துருக்கியில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை வெளியேற்றி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் துருக்கியில் நடந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இவை தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன.
தொடர்ந்தும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலை பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.